ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரமூர்த்தி இது கட்சியின் மேலிட அழுத்தமா அல்லது அவர் மீது ஏதேனும் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழப்போகிறதா என்ற மர்மம் நீடித்து வருகிறது. என்னம்மா அப்பா ராஜினாமா பண்றாரு? எனக்கு என்னடா தெரியும்? உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. என்னாச்சு? கால் போகுது ஆனா எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ, 2 நாளாவே எனக்கு வெறும் கெட்ட கனவாவே வந்துகிட்டு இருந்தது. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. என்ன வெற்றி? கட்சியில ஏதாவது பிரச்சனையா? கட்சி தலைமையில ஏதாவது தொல்லை கொடுக்கறாங்களா அவருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன் அப்பா இந்த மாதிரிலாம் பண்றாரு? என்ன இது உண்மையான நியூஸா இல்ல ஏதோ பொருள் கிளப்புறானுங்களா? டேய், நானும் உன் கூட தானே டிவி பாக்குறேன். அப்பா ராஜினாமா பண்ணது இப்பதான் எனக்கே தெரியுது. இல்ல, அப்ப எதுக்கு மாமா ராஜினாமா பண்ணாரு? ஒருவேளை அவர் மேல நிறைய அலிகேஷன்ஸ் வந்திருக்கணும். கட்சி அவரை ராஜினாமா பண்ண சொல்லி கொடுத்திருக்கணும். இல்ல அவருக்கு உடம்பு முடியாம இருந்து வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா ராஜினாமா பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா எதுவுமே இல்லாம இப்படி ஒரு முடிவெடுத்தாங்கன்னா 2 நாளாவே அவர் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஏதோ ஒண்ணு அவர் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாருடா. நில்லுங்க. என்ன அப்பா என்ன என்னப்பா இது? நீங்க ஏதோ ராஜினாமா பண்ணி டிவி நியூஸ்லாம் போடுறாங்க. என்னப்பா நடக்குது? டேய் ஒரு நிமிஷம். அப்பா சொல்லுங்கப்பா. டேய் இரு. என்ன? ஹலோ. அப்பா கட்சியில அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல நியூஸ் போயிட்டு இருக்கு பார்த்தோம். கிடையாதுன்னு சொல்றேன்ல. சரிண்ணா ஓகேண்ணா. யாரா? அப்பா கட்சி ஆளுங்களுக்கெல்லாம் நியூஸ் தெரிஞ்சிருச்சுப்பா. அவங்க தான் கால் பண்றாங்க. மாமா எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தீங்க? இந்த தொகுதியில எம்எல்ஏவுக்கு நிக்கணும்னு முடிவு பண்ணது நான் தானே. இது என்னுடைய அரசியல். எப்ப அதிகாரத்துல இருக்கணும், எப்ப அதிகாரத்தை தூக்கி போடணும்னு எனக்கு தெரியும். என்னுடைய சொந்த விஷயத்துல யாரும் தலையிட வேணாம். உங்க யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஏங்க, இந்த பதில நீங்க வெளியே போய் யார்கிட்ட வேணா சொல்லுங்க. இது குடும்பங்க. உங்களுக்காக நல்லது கெட்டது எல்லாத்தையும் நாங்க தானே பாக்குறோம். நாங்க தானே எல்லாத்துக்கும் கூட நிக்கிறோம். எங்க கிட்ட கூட சொல்லாம அப்படி என்னங்க ரகசியம்? பதவியை ராஜினாமா பண்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? அமைச்சர் ஈஸ்வரமூர்த்தியின் மூத்த மருமகள் மீனாட்சி தான் என்னுடைய அரசியல் வாரிசு என்று அவரே உறுதிப்படுத்தியுள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அரசியலில்